தேர்தல் தோல்வி பற்றி பொதுமக்களின் கருத்துக்களை திமுக சேகரித்து வரும் நிலையில் டாஸ்மாக் கடைகளை மூடுவதையும் அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை ஒழிப்பதையும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சராக செயலாற்றின நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்ததினால அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள, மக்களுடைய மனதில் இருக்கிறதை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு கமிட்டியை அமைத்து எல்லாரிடத்துலையும் அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்க தீர்மானித்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது, சந்தோஷமானது. பொதுமக்களும் உங்களுடைய மனதில் உள்ளதை இதை பற்றி கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் என்று சொன்னதுனால நான் எந்த கட்சி சார்பும் உடையவனாக இல்லாதபடி பொது ஜனங்கள் சார்பாக சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆட்சி செய்த 5 வருஷ ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பல நன்மைகளை, வளர்ச்சிகளை கண்டது. பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வருவது தான் ஆசீர்வாதம். 2வது ஒரு காரியம், நான் அறிந்த விதத்தில் லஞ்சம் இது எல்லா அரசாங்க அலுவலகத்திலும் வேகமாக மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது ஏழை மக்களுக்கு. நான் ஏராளமான மக்களோடு பழகுகிறதுனால கிராமத்தின் மக்கள், நடுத்தர மக்கள், படித்தவர்கள் என்று பலரோடு இதை குறித்து பேசி அதை அறிந்ததுனால இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததுனால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் இந்த தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆராயும் போது இந்த 2 காரியங்களை ரொம்ப முக்கியமாக கருதி இதற்கு தீர்வு காண்பும்படியான நல்ல முடிவு எடுத்தால் மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நன்மையான காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு அருளுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நலமானதை யோசித்து நலமான முடிவெடுக்க வேண்டுகிறேன். ஆமேன்.